ஹalleluya, praise the Lord. மீண்டும் இந்த காலைவேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களை இந்த காலைவேளையிலே ஆசீர்வதிக்க விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசமாய் இருங்கள். உங்களை கர்த்தர் இன்றைக்கு சந்திக்க போகிறார். உங்களுடைய பிரச்சனை மாற்றப் போகிறார், சூழ்நிலை மாற்றப் போகிறார். மனம் கலங்காதிருங்கள். இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற தீர்க்க வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பிரியமானவர்களே, 3 விரோதமான கூட்டங்கள் சூழ்ந்த நேரத்திலே சகல யூதா கோத்திரமும் ராஜாவாகிய யோசபாத்தும் கலங்கி பயந்து போய் அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையிலே தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மனம் இறங்கி ஆவியானவர் தைரியப்படுத்தி பேசி யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்களை கர்த்தர் சந்திக்கிறார். உங்களுக்கு விரோதமா ஏராளமான கூட்டங்கள், எந்த விதமான யுத்தங்கள், பலவிதமான சூழ்நிலைகள், விரோதங்கள் உங்களை அடிக்கடி பயமுறுத்தி பிரச்சனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் நடுவிலே பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று தைரியம் சொல்லுகிறார். மனம் சோர்ந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். இந்த பிரச்சனையின் நடுவில், இந்த போராட்டத்தின் நடுவில், இந்த வேதனையின் மத்தியிலே, கலங்கி போயிருக்கிற இந்த சூழ்நிலை மத்தியில, பயந்து இருக்கிற சூழ்நிலை மத்தியில தான் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அன்றைக்கு பாருங்கள், சகல ஜனங்களும் ராஜாவும் ஒருமனப்பட்டார்கள், இணைக்கப்பட்டார்கள், தேவ சமூகத்துக்கு கூடி வந்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. வல்லமையான ஜெபம், ஒருமன ஜெபம், ஐக்கிய ஜெபம். கர்த்தர் சொல்லுகிறார்கள், குடும்பம் ஒருமனப்படட்டும், குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் வரட்டும், அப்பொழுது ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு குடும்பங்களில பிரச்சனை வந்தா பிரிஞ்சிடறாங்க, போராட்டம் வந்தா பிரிஞ்சிடறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தால் உடனே அங்கு கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு 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 அன்பற்ற சூழ்நிலை வந்து விடுகிறது, சமாதானமற்ற சூழ்நிலை வந்து விடுகிறது, ஐக்கிய குறைவு வந்து விடுகிறது, ஒரு மனம் குலைந்து விடுகிறது. சற்று யோசித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இன்று முதல் ஒரு மனதை கொடுக்க, அன்பின் ஐக்கியத்தை கொடுக்க, சமாதான ஐக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். அன்றைக்கு எல்லாரும் ஒருமனப்பட்டார், எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒருமனப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், குடும்பங்கள், விசுவாசிகள், சபைகள், ஊழியர்கள் ஒருமனப்படும் பொழுது தேசத்துக்கு எதிராய், சமுதாயத்துக்கு எதிராய், வாலிப பிள்ளைகளுக்கு எதிராய், குடும்பங்களுக்கு எதிராய், சம்பாத்தியத்துக்கு எதிராய், சபைகளுக்கு எதிராய், ஊழியர்களுக்கு எதிராய் எழும்புகிற எத்தனை கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். உங்கள் பிரச்சனை மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை மாத்திரமல்ல, தேசத்தின் பிரச்சனைகளை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்றால் என்ன? நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும், ஆண்டவரை நம்பியிருக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மகிமையான உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது சொன்னீரப்பா. இப்பொழுது ஜெபிக்கிற எல்லாருடைய குடும்பத்துக்குள் எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை விரோதமான கூட்டங்கள், வியாபாரம், வேலை, இவருடைய ஆண்டவரே வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள் எந்தெந்த விதத்தில் பயந்து கலங்கியிருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து
ஜெபிக்கிறோம். அந்த சூழ்நிலையில் மத்தியிலிருந்து நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உபவாசிக்க கிருபை செய்யும். எல்லாரையும் இணைத்து ஜெபிக்க உதவி செய்யும் அப்பா. தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு சபைகள் ஒருமனப்படட்டும் ஆண்டவரே. சபைகளுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களுக்கு ஜெபிக்க ஊழியர்கள், விசுவாசிகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க உதவி செய்யும். குடும்பத்தில் பிரச்சனைகள் மாறுவதற்கு, கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஆண்டவரே, பிசாசின் போராட்டங்கள், வியாதிகள் தீர்வதற்கு குடும்பம் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு ஜெபிக்க உதவி செய்யும். பயம் கலக்கத்தை எடுத்து போடும். யுத்தம் உம்முடையதென்று விசுவாசித்து நம்பிக்கையோடு காத்திருந்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இன்று முதல் ஒவ்வொரு குடும்பத்துக்குள் ஒரு மனமும் சமாதானத்தை கொடுத்து பயத்தையும் கலக்கத்தையும் எடுத்து போடும். யுத்தம் நீர் செய்கிறீர். சாத்தான் இப்பொழுதே விலகி ஓடுவதற்காய் நன்றி. கட்டுகள் உடைவதற்காய் நன்றி. சாத்தானுடைய திட்டங்கள் முறிந்து விடுவதற்காய் நன்றி. எங்களுக்கோ நீர் ஜெயம் கொடுக்கிறீர், சாட்சியாய் நிறுத்துகிறீர். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கலங்காமலும் பயப்படாமல் இருங்க.